காவியா என்னை அழைத்த கல்பனா மகளை அண்ணார்ந்து பார்த்து, புஷ்பாவை என்று ஊருக்கு கொண்டு போகிறாங்கம்மா, நாளைக்கு மறுநாள்னு கதிர் சொன்னாம்மா, அம்மாவுக்காக ஒன்று செய்வியா? என்னம்மா கேள்வி? சொல்லு, செய்கிறேன். நீயும் இந்தியா போயிட்டு வாம்மா. என்னம்மா சொல்கிறீங்க? நான் எதுக்கு இந்தியாவுக்கு? புஷ்பாவும் உன் அம்மா போலதாம்மா. புஷ்பா இறக்குறதுக்கு முன்னால் கடைசியாக என்கிட்ட பேசியது அவளோட பொண்ணு பற்றி தான். ஏதோ பள்ளியில் படிச்சிட்ருக்காளாம். இங்கே வரும்போதே ஓன்னு அழுதுச்சான். இந்த நிலைமையில் தாயையும் தமையனையும் பார்த்துச்சுன்னா அது துடிச்சு போயிடுமா. அந்த வீட்டில் பாட்டி ஒருத்தவங்களும் தான் உண்டு. எப்படியும் அவங்களாலேயும் கூட இந்த வலியை தாங்க முடியாது. நீ கூட இருந்து 2 பேரையும் பார்த்துக்கம்மா. நான் எப்படிம்மா? அங்கே எனக்கு யாரையும் தெரியாதேம்மா. நீ கல்பனாவோட பொண்ணா போனா போதுண்டா. நான் இந்த சூழலில் வந்துட முடியாதுடா. புஷ்பாவும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை நீ தானேம்மா செய்யணும். எனக்கு ஒன்றுன்னா செய்ய மாட்டியா? என்ன பேச்சு இது? நான் இப்போ இந்தியா போகணும், அவ்வளோதானே, போகிறேன். அதுக்காக இப்படியெல்லாம் பேசாதுங்க. எனக்கு ஏம்மா எந்த உறவும் இல்லையான்னு அடிக்கடி கேட்பியே. உன்னோட உறவு, உன்னோட சொந்தம் எல்லாமே அவங்க மட்டும்தான். நீ ஒரு முறை அவங்களையெல்லாம் போய் பார்த்துட்டு புஷ்பா சித்தார்த்தோட இறுதிச் சடங்கை நல்லபடியாக அவளுக்கு மகளாக இருந்து முடிச்சுட்டு வாம்மா. சரிம்மா, நான் போய் உங்கள் ஆசைப்படியெல்லாம் செய்துக்கிட்டு வரேன். இப்போ கிளம்பலாமா என வீல் சேரை திருப்ப போக மகள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தியவள் மெல்ல எம்பி புஷ்பாவின் நெற்றியில் முத்தமிட்டாள். ஒரு நொடி அவள் முகத்தை அப்படியே கூர்ந்து நோக்கினாள். அந்த பார்வையோடே கல்பனா கடைசியாக புஷ்பாவின் பிணத்தின் முன் சொன்ன வார்த்தையை மட்டும் புஷ்பா கேட்டிருந்தாள், துடிதுடித்து போயிருப்பாள். அப்படி கல்பனாவின் மனசாட்சி கடைசியாக புஷ்பாவிடம் பேசிய அந்த வலியான வார்த்தை என்ன என்கிறத தெரிஞ்சுக்க அமேசானில் நான் புதுசாக பதிவேற்றிருக்கிற வானில் பறந்த ஒற்றை பறவை என்கிற நாவலை கேளுங்க. கேட்டவங்க அத்தனை பேரும் அந்த நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை எனக்கு சொல்லிட்டு போங்க.